வெட்டுக்காயம்னா சாதாரண வெட்டுக்காயம் கிடையாது, கொடூரமான வெட்டுக்காயம் பட்ட ஒரு நபர் எப்படி உட்கார்ந்து வீல் சேரில் உட்கார்ந்து பேச இயலும், பேச முடியும்? இது சாத்தியமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய மருத்துவத்துறையில் இப்படிப்பட்ட நவீன சிகிச்சை அளிக்க முடியுமா? நமக்கு ஒரு இடத்துல சாதாரண ஒரு வெட்டுக்காயம் பட்டாலே அந்த ஒட்டுமொத்த காயமும் நம்மளை மனசோர்வுக்கு உட்படுத்தும். நம்மளால முடியாது. அதுல இருந்து நம்மளால இயல்பு நிலைக்கு மீண்டும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட தருணத்தில் கிட்டத்தட்ட 32 இடங்களுக்கு மேல் வெட்டுக்காயம் பட்ட அந்த சூரஜ் என்கிற அப்பாவி இளைஞன் எப்படி எழுந்து பேச முடியும்? இது எந்த வகையில் சாத்தியம்? மெடிக்கல் மிராக்கிளா? எந்த வகையில் இது சாத்தியம்? இந்த பதிவை நாம் காணும் போது முழுக்க இந்த பதிவு செயற்கை மூலமாக உருவாக்கப்பட்ட பதிவுதான். அப்பட்டமா நமக்கு தெரியுது. அந்த வீடியோவில் அவ்வளவு கொடூரமான தாக்குதல் வீடியோவை தமிழகமே பார்த்துருச்சு. தமிழக மக்கள் தேடி போய் பார்க்கல. அந்த கொடூரமான 4 அரக்கர்கள் அந்த வீடியோவை வந்து பதிவிட்டு இருக்கிறானோ சோசியல் மீடியாவில். ஒட்டுமொத்த தமிழகம் அந்த வீடியோவை பார்த்துருச்சு. அப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலுக்கு உட்பட்ட அந்த சூரஜ் என்கிற இளைஞன் எப்படி எழுந்து பேச முடியும்? அதற்கு 100% சாத்தியமில்லை. இது அப்பட்டமான சித்தரிக்கப்பட்ட வீடியோ, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வீடியோ. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சரி, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் 4 நாதாரிகள் பண்ணிருச்சு. அடுத்தது அரசு என்ன பண்ணணும்? அதற்கான ஒரு விளக்கங்கள், சரியான விளக்கத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி நடவடிக்கை நாங்க எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது அந்த சோசியல் மீடியால அந்த நாதாரிக வெளியிட்டதால் தான் அது சென்சிட்டிவான விஷயமா ஆயிப்போச்சு. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் திருத்தணிக்கு போகணும்னா கூட, அந்த திருத்தணிக்கு கடவுள் தரிசனம் நம்ம பண்ண போகணும்னா கூட திருத்தணி போறதுக்கே பயமா இருக்குது. ஐயோ, கடவுளை பார்க்க போனா நம்ம எப்படி அந்த உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு நிலவுது. நடந்துடுச்சு. அடுத்த கட்டம் அரசு சரியான விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் அந்த நபர் உயிரோடு இருக்கும் செய்தி வந்து முழுக்க மக்களிடத்திலே அப்பட்டமாக வெளிப்படையாக அது பொய்யாகத்தான் தெரிகிறது. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரிகிறதா? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி இளைஞன், அவருடைய குடும்பங்கள், அவன் வேலைக்கு போகிறான், நல்லபடியா சம்பாதிச்சுட்டு வருவான், அப்படி ஒரு எண்ணத்தோட எதிர்பார்த்த குடும்பங்கள் இப்படிப்பட்ட காட்சி அந்த குடும்பம் கண்டு எவ்வளவு மன வேதனைக்கு